ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. எப்படின்னாக்கா, விவேகானந்தர் எந்தெந்த ஊருக்கு போனாரோ அந்த ஊரோட நாகரிகம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பகல் நேரத்தில் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது பரபரப்பில் சரியாக புரியாது. அதனால் இரவு படுக்கிறதுக்கு முன்னால் இதை கேட்டு பாருங்கள். விவேகானந்தர் போன எல்லா ஊருக்கும் நாமளும் அவர் கூட போகிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரி, எங்கேருந்து எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஓரியண்டல் ஹோட்டல்லேருந்து யோகா ஹாமா அப்படிங்கிற ஊர்லேருந்து 1893 வருடம் ஜூலை 10 எழுதியிருக்காரு. அவருடைய சீடர்களுக்கு எழுதியிருக்காரு. யார் யாருக்கு அப்படின்னாக்கா, அன்புள்ள அலசிங்கர், பாலாஜி, ஜிஜி மற்றும் சென்னை அன்பர்கள் அனைவருக்கும் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தில் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? எனது செயல்களை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிக்காததற்கு என்னை மன்னியுங்கள். தினமும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் என்னை பொறுத்தவரை பொருட்களை சொந்தமாக கொண்டு அவற்றை பாதுகாக்கின்ற வாழ்க்கை முற்றிலும் புதியது. எனது சக்தியில் பெரும் பகுதியை அது விழுங்கிவிடுகிறது. உண்மையிலேயே அது பெரும் தொல்லைதான். பம்பாயிலிருந்து கொழும்பு போய் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட அன்று முழுவதுமே எங்கள் நீராவி கப்பல் துறைமுகத்தில் நின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் நகரத்தை சுற்றி பார்க்கலானோம். தெருக்கள் வழியாக சவாரி செய்தோம். எனக்கு நினைவில் உள்ளது புத்தர் கோவில் ஒன்று. புத்தர் பகவானின் மிகப்பெரிய திருவுருவம். அவர் சாய்ந்தவாறு அமர்ந்து நிர்வாண நிலையை எய்துகின்ற நிலை அது. கோயிலில் உள்ள மதகுருமார்களுடன் பேச முயன்றேன். ஆனால் அவர்களுக்கு சிங்களம் தவிர வேறு எந்த மொழியும் தெரியவில்லை. எனவே எனது முயற்சியை கைவிட வேண்டியதாயிற்று. அங்கிருந்து சுமார் 80 மைல் தொலைவில் மத்திய இலங்கையில் உள்ளது கண்டி நகரம். இலங்கை பௌத்த மதத்தின் மையம் இது. அங்கே போவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இங்குள்ள பௌத்த இல்லறத்தினர் ஆண் பெண் அனைவரும் மாமிச உணவு உண்கின்றனர். மதகுருமார்கள் மட்டுமே தாவர உணவினர். சிங்களர்களின் உடையும் முகமும் உங்கள் தமிழர்களுடையது போல்தான் இருக்கிறது. அவர்களது மொழி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மொழியை பொறுத்தவரையில் உச்சரிப்பை கேட்டால் அது உங்கள் தமிழ் மொழி போலவே உள்ளது. கப்பல் அடுத்ததாக நின்ற இடம் பினாங்கு. மலேய தீபகற்பத்தில் கடலோர நிலத்துண்டு இது. மலேய மக்கள் முகமதியர்கள். பண்டைய நாளில் இவர்கள் பிரபலமான கடற்கொள்ளைக்காரர்களாக இருந்தார்கள். வியாபாரிகளுக்கு கொலைநடுக்கத்தை கொடுத்தவர்கள். ஆனால் இன்று சுழல் மேடைகளுடன் கூடிய கப்பல்களில் உள்ள பெரும் துப்பாக்கிகள் மலேயர்களை கொடுமையற்ற வேறு பிழைப்பு வழிகளை நாடுமாறு கட்டாயப்படுத்திவிட்டன. பினாங்கிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் உயர்ந்த மலைகளுடன் கூடிய சுமத்ரா தீவை தொலைவில் கண்டோம். பண்டைய நாட்களில் கடற்கொள்ளைக்காரர்கள் அடிக்கடி விரும்பி உலவுகின்ற பல இடங்களை கேப்டன் எனக்கு காட்டினார். ஸ்ட்ரெய்ட் செட்டில்மெண்ட்ஸின் தலைநகரம் சிங்கப்பூர். அங்கு தாவர ஆராய்ச்சிக்கான அழகிய தோட்டம் ஒன்று உள்ளது. அதில் மிகச்சிறந்த பனை வகைகள் உள்ளன. அழகிய விசிறி போன்ற ஓலை கொண்டதான பயணியின் பனை இங்கு ஏராளமாக வளர்கிறது. எங்கும் கரிபலா மரங்கள் வளர்ந்துள்ளன. தமிழ்நாட்டில் மாமரம் ஏராளமாக காணப்படுவதைப் போல் பிரசித்தி பெற்ற மங்குஸ்தான் மரம் இங்கு ஏராளமாக உள்ளது. ஆனால் மாம்பழம் இணையற்றது. இங்குள்ளவர்கள் கிட்டத்தட்ட தமிழர்களைப் போன்றே உள்ளனர். ஆனாலும் தமிழர்களின் கருநிறத்தில் பாதி கூட இவர்களிடம் இல்லை. சிங்கப்பூரில் அழகிய கண்காட்சி சாலையும் உள்ளது. வெற்றிலை பழக்கமும் இன்ப நாட்டமும் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. இங்கே குடியேறியுள்ள ஐரோப்பியர்கள் ஏதோ முதற்கடமை போலவே இவற்றில் ஈடுபடுகின்றார்கள். ஒவ்வொரு துறைமுகத்திலும் கப்பலோட்டிகளில் பாதி பேர் மதுவும் பாட்டும் கூத்தும் நிறைந்த இத்தகைய நரகங்களை விசாரித்து அங்கே போகிறார்கள். போகட்டும் அந்த கதை. அடுத்து ஹாங்காங் வந்து சேர்ந்தோம். ஏதோ சீன எல்லைக்குள் வந்துவிட்டது போல் உள்ளது. சீன அம்சங்கள் இங்கே அவ்வளவு அதிகம் உள்ளது. தொழில்கள் அனைத்தும் வர்த்தகம் முழுவதும் சீனர்களின் கையில்தான் உள்ளது. ஹாங்காங் உண்மையில் சீன பகுதியே. கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நின்றதுமே பிரயாணிகளை கரைக்கு ஏற்றிச் செல்வதற்காக நூற்றுக்கணக்கான சீன படகுகள் வந்து மொய்த்து கொள்கின்றன. 2 சுக்கான்களை உடைய இந்த படகுகள் விசித்திரமானவை. படகோட்டி தன் குடும்பத்துடன் படகிலேயே வசிக்கிறான். பெரும்பாலும் மனைவியே சுக்கான்களை இயக்குகிறாள். ஒரு சுக்கானை கைகளாலும் மற்றதை ஒரு காலாலும் அவள் இயக்குகிறாள். அவர்களுள் 190 பேரின் முதுகில் ஒரு குழந்தை கட்டப்பட்டிருப்பதை காணலாம். அதன் கைகளும் கால்களும் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கும். அந்த தாயோ இப்போது தனது ஆற்றலை எல்லாம் கொண்டு செயலாற்றுவாள். மறுகணம் பெரும் சுமைகளை தள்ளுவாள் அல்லது வியப்பூட்டும் வேகத்துடன் படகுக்கு படகு தாவுவாள். அப்போதெல்லாம் இளஞ்சீனன் தன் தாயின் முதுகில் அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சி வினோதமாக இருக்கும். அந்த இடத்தில் வந்து போகின்ற படகுகள் மற்றும் நீராவி படகுகள் ஏராளம். அந்த குழந்தை ஒவ்வொரு கணமும் ஆபத்தான நிலையில் உள்ளான். அவனது தலை மற்ற யாவும் தூள் தூளாக்கப்பட்டு விடும் போல் தோன்றுகிறது. ஆனால் அவன் அதையெல்லாம் ஒரு சிறிதும் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை.
இந்த விரைவான வாழ்க்கையில் அவனுக்கு சுவை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. வேகத்துடன் வேலையில் ஈடுபட்டுள்ள அவனது தாய் இடையிடையே தருகின்ற அரிசி பணியார துண்டு ஒன்றை பிட்டு பார்த்து அதன் அமைப்பு கூற்றை ஆராய்ந்து அறிவதிலேயே அவன் பூரண திருப்தி அடைந்து விடுகிறான். சீன குழந்தை ஒரு விதத்தில் தத்துவ ஞானி. நமது இந்திய குழந்தைகள் தவழ்வதற்கு கூட இயலாதிருக்கும் அந்த பருவத்திலேயே அவன் உழைக்கத் தொடங்கி விடுகிறான். தேவையின் தத்துவத்தை அவன் நன்றாக அறிந்துள்ளான். சீன இந்திய நாகரிகங்கள் வளராமல் இருந்து வந்திருப்பதற்கு ஒரு காரணம் அவர்களின் பயங்கர வறுமைதான். சாதாரண இந்து அல்லது சாதாரண சீனன் பயங்கர வறுமை நிலையிலேயே நாள்தோறும் உழல்வதால் வேறு எதையும் நினைப்பதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஹாங்காங் மிகவும் அழகான நகரம். குன்றுகளின் சரிவுகளிலும் உச்சியிலும் கூட நகரம் அமைக்கப்பட்டுள்ளது. அவை மற்ற பகுதிகளை விட குளிர்ச்சியானவை. மலையின் உச்சிக்கு டிராம் பாதை செல்கிறது. இது கிட்டத்தட்ட செங்குத்தாகவே உள்ளது. நீராவி சக்தியால் கம்பியின் மூலம் அது இழுக்கப்படுகிறது. நாங்கள் ஹாங்காங்கில் 3 நாட்கள் இருந்தோம். அங்கிருந்து காண்டன் நகரை காணச் சென்றோம். அது ஒரு நதியில் இருந்து 80 மைல்கள் தள்ளியிருக்கிறது. மிகப்பெரிய நீராவி கப்பல்கள் செல்லும் அளவுக்கு அந்த நதி பெரியது. காண்டனுக்கும் ஹாங்காங்கிற்கும் இடையில் பல சீன நீராவி கப்பல்கள் போய் வருகிறது. ஒரு நாள் மாலை அந்த கப்பல்களில் ஒன்றில் ஏறி மறுநாள் அதிகாலையில் காண்டனை அடைந்தோம். அங்குதான் என்ன காட்சி! ஒரே பரபரப்பும் படுவேக சேலம்தான். எத்தனை படகுகள்! அவை கிட்டத்தட்ட நதியின் பரப்பையே மறைத்து விடுகின்றன. வியாபார படகுகள் மட்டுமல்ல, வசிப்பதற்கான வீடு போன்ற நூற்றுக்கணக்கான படகுகளும் உள்ளன. அவற்றுள் பல மிக நன்றாக பெரியதாக உள்ளன. ஏன் 2-3 மாடிகள் அளவுக்கு உயர்ந்துள்ள பெரிய வீடுகள் போலவே அவை உள்ளன. அவற்றை சுற்றிலும் தாழ்வாரமும் அமைக்கப்பெற்றுள்ளது. வீட்டு வரிசைகளுக்கிடையே வீதிகளும் உள்ளன. இவை அனைத்தும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்நியர்கள் தங்குவதற்காக சீன அரசு ஒதுக்கியுள்ள ஒரு நிலப்பகுதியில் நாங்கள் இறங்கினோம். எங்களை சுற்றிலும் நதியின் இருபுறங்களிலும் மைல் கணக்காக பரவியுள்ளது இந்த பெரிய நகரம். தள்ளிக்கொண்டும் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் பேரிரைச்சல் செய்து கொண்டும் உள்ள மனித உயிர்கள் மண்டி கிடக்கின்ற ஒரு காடுதான் இது. ஆனால் இவ்வளவு மக்கள் கூட்டமும் அவர்களுடைய சலியாத செயல்பாடும் ஒரு புறம் இருக்க, இந்த நகரத்தை போன்றே அழுக்கான வேறொரு நகரத்தை நான் கண்டதில்லை. ஆனால் அழுக்கானது என்று இந்தியாவில் சொல்கிறோமே, அது போன்றது இது. அதைவிட பன்மடங்கு. ஏனெனில் ஒரு துளி அழுக்கையும் வீணாக போக்குமாறு சீனர்கள் விடுவதில்லை. ஒருபோதும் குளிப்பதில்லை என்ற விரதத்தை கை கொண்டவன் போல் அல்லவா உள்ளான் சீனன். ஒவ்வொரு வீடும் ஒரு கடைதான். மாடிப்பகுதியில் மட்டுமே மக்கள் வசிக்கிறார்கள். தெருக்கள் மிகவும் குறுகலாக உள்ளன. போகும்போது இரு புறங்களிலும் உள்ள கடைகளின் மீது உராய்வது போல்தான் போயாக வேண்டும். 10 அடிக்கு ஒரு கசாப்பு கடை உள்ளது. பூனை மற்றும் நாய் மாமிச கடைகளும் உள்ளன. ஆனால் சீனர்களுள் மிகவும் ஏழைகளே நாயையும் பூனையும் உண்கின்றனர். சீன பெண்களை ஒருபோதும் காண முடியாது. வட இந்திய இந்துக்களுக்கிடையே இருப்பது போல் சீன பெண்களிடையேயும் முகத்திரை வழக்கம் உள்ளது. கூலி பெண்களையே பார்க்க முடியும். அவர்களுள் சிலரது பாதங்கள் சிறு குழந்தைகளின் பாதங்களை விட சிறியதாக உள்ளன. அவள் நடக்கிறாள் என்பதை விட தாவுகிறாள் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். சீன கோயில்கள் பலவற்றை நான் காணச் சென்றேன். காண்டன் நகரில் உள்ள மிகப்பெரிய கோயில் முதல் பௌத்த சக்கரவர்த்தி மற்றும் புத்த மதத்தை சார்ந்த முதல் 500 பேரின் நினைவாக கட்டப்பட்டது. அங்குள்ள மூர்த்தி புத்த பகவானுடையது. அவருக்கு அடுத்தபடியாக கீழே வீற்றிருப்பவர் சக்கரவர்த்தி. இருபுறங்களிலும் சீடர்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் அழகாக மரத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. காண்டனில் இருந்து ஹாங்காங் திரும்பினேன். அங்கிருந்து ஜப்பான். முதலில் நாகசாகி என்ற துறைமுகத்தை அடைந்தோம். நாங்கள் கப்பலை விட்டு நிலத்தில் இறங்கி சில மணி நேரம் அந்த நகரை சுற்றினோம். ஆஹா, என்ன ஒரு மாறுபாடு! உலகில் மிகவும் தூய்மை வாய்ந்தவர்களுள் ஜப்பானியரும் அடங்குவர். எல்லாம் சுத்தமாக ஒழுங்காக உள்ளது. பெரும்பாலான தெருக்களும் அகலமாக நேராக வரிசையாக அமைந்துள்ளன. அவர்களின் சிறு வீடுகள் கூண்டு போல் உள்ளன. தேவதாரு மரங்கள் அடர்ந்து எப்போதும் பசுமையாக இருக்கின்ற சிறு குன்றுகள் அநேகமாக ஒவ்வொரு நகரத்திற்கும் கிராமத்திற்கும் பின்னணியாக காட்சி தருகின்றன. குட்டையான உருவமும் மாநிறமும் விசித்திரமான உடையும் கொண்ட ஜப்பானியர்களின் பாவனைகள் செய்கைகள் என்று ஒவ்வொன்றிலும் அழகு மிளிர்கிறது. ஜப்பான் அழகு பூமி. அநேகமாக ஒவ்வொரு வீட்டின் பின்புறமும் தோட்டம் ஒன்று உள்ளது. சிறு செடிகள், புல்பாத்திகள், சிறு சிறு செயற்கை நீரோடைகள், சிறு கற்பாலங்கள் என்று அவை ஜப்பானிய பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன.
நாகசாகியிலிருந்து கோபி சென்றோம். ஜப்பானின் உட்பகுதியை பார்ப்பதற்காக இங்கு நான் கப்பலை விட்டு தரை வழியாக யோகோஹாமா சென்றேன். உட்பகுதியில் 3 பெரிய நகரங்களை பார்த்தேன். பெரிய தொழில் நகரமான ஒசாகா, பழைய தலைநகரான கியோட்டோ, இப்போதைய தலைநகரான டோக்கியோ. கல்கத்தாவை போல் கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரிதாக உள்ளது டோக்கியோ. மக்கள் தொகையும் ஏறத்தாழ 2 மடங்கு உள்ளது. பாஸ்போர்ட் இல்லாமல் ஜப்பானின் உட்பகுதியில் பிற நாட்டினர் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. இப்போதைய தேவைகளை பற்றி ஜப்பானியர்கள் இப்போது பூரணமாக விழிப்புணர்வு பெற்றுள்ளார்கள் என்று தோன்றுகிறது. அவர்களிடம் இப்போது பூரண கட்டுப்பாட்டு திட்டத்துடன் கூடிய படை உள்ளது. அந்த படை அவர்களின் அதிகாரிகளுள் ஒருவர் கண்டுபிடித்த துப்பாக்கி வசதியுடன் கூடியது. அந்த துப்பாக்கி வேறு எந்த வகை துப்பாக்கிக்கும் ஈடு கொடுக்கக்கூடியது. கடற்படையையும் அவர்கள் தொடர்ந்து பெருக்கி வருகிறார்கள். ஜப்பானிய என்ஜினியர் ஒருவரால் நிர்மாணிக்கப்பட்ட சுமார் 1 மைல் நீளமுள்ள ஒரு சுரங்கத்தையும் நான் கண்டேன். தீக்குச்சி தொழிற்சாலைகளின் காட்சியே அக்காட்சி. தேவையான அனைத்தையும் தங்கள் நாட்டிலேயே செய்து கொள்வதில் அவர்கள் தீவிரமாக உள்ளனர். சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஜப்பானிய நீராவி கப்பல் போக்குவரத்து உள்ளது. விரைவில் பம்பாய்க்கும் யோகோஹாமாவுக்கும் இடையிலும் கப்பல் போக்குவரத்து ஏற்படுத்த அவர்கள் எண்ணியுள்ளனர். பல கோயில்களுக்கு சென்றேன். எல்லாவற்றிலும் புராதன வங்க எழுத்துக்களில் எழுதப்பெற்ற சில சமஸ்கிருத மந்திரங்கள் காணப்படுகின்றன. புரோகிதர்களில் ஒரு சிலருக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் புத்திசாலிகள். முன்னேற்றம் முன்னேற்றம் என்ற இக்கால வெறியொன்றுள்ளதே, அது அந்த புரோகித வர்க்கத்திலும் புகுந்துள்ளது. ஜப்பானியரை பற்றி என் மனதில் உள்ள அனைத்தையும் இந்த சிறுகடிதத்தில் எழுதி முடிக்க இயலாது. ஒரு விருப்பம் மட்டும் எனக்கு உண்டு. நம் இளைஞர்கள் ஆண்டுதோறும் ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் போக வேண்டும். இந்தியா சிறப்பும் நன்மையும் நிறைந்ததோர் கனவுலகம் என்று ஜப்பானியர் இன்னும் கருதியிருக்கின்றனர். ஆனால் நீங்களோ, நீங்கள் என்ன மக்கள்? வாழ்நாள் முழுவதும் வெட்டி பேச்சு, வீண் பிதற்றல். நீங்கள் என்ன மக்கள்? வாருங்கள், இந்த மக்களை வந்து பாருங்கள். திரும்பி போய் வெட்கத்தில் உங்கள் முகத்தை மறைத்து கொள்ளுங்கள். வெறும் கிழட்டு இனம். வெளியே வந்தால் உங்கள் ஜாதி போய்விடுமே. பல நூற்றாண்டுகளாக உருண்டு திரண்டு பெருகி கொண்டே போகின்ற மூட நம்பிக்கை சுமை உங்கள் தலையை அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உணவா, அந்த உணவா, இது தீண்டத்தக்கதா, தீண்டத்தகாததா என்றெல்லாம் வாதம் செய்வதிலேயே ஆற்றல் முழுவதும் விரயமாகிறது. தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்துள்ள சமுதாய கொடுமை உங்கள் மனிதத்தன்மை முழுவதையும் நசுக்கி பிழிந்தெடுத்து விட்டது. நீங்கள் என்ன மக்கள்? இப்பொழுதும் தான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கைகளில் புத்தகங்களை ஏந்தி கடற்கரையில் உலாவியபடி ஐரோப்பியரின் மூளை கண்டுபிடித்த துணுக்குகளை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 30 ரூபாய் சம்பளத்திற்கான குமாஸ்தா வேலைக்காக மிஞ்சி போனால் இளைய இந்தியாவினுடைய ஆசையின் உயர் வரம்பான ஒரு வழக்கறிஞன் ஆவதற்கு முனைந்து நிற்கிறீர்கள். இதில் நமது மாணவர்கள் ஒவ்வொருவரின் காலடியிலும் சோறு போடு என்று கேட்டவாறு நெளிகின்ற பட்டினி குழந்தைகளின் கும்பல் வேறு. இது அல்லவா உங்கள் லட்சணம்? உங்களையும் உங்கள் புத்தகங்களையும் கோட்டுகளையும் பல்கலைக்கழக சான்றிதழ்களையும் மூழ்கடிக்க கடலில் போதிய அளவு தண்ணீரா இல்லாமல் போய்விட்டது. வாருங்கள், மனிதர்கள் ஆகுங்கள். முன்னேற்றத்திற்கு எப்போதும் முட்டுக்கட்டையாக நிற்கின்ற புரோகித கூட்டத்தை உதைத்து தள்ளுங்கள். அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். அவர்களது இதயம் ஒருபோதும் விரிந்து பெரிதாகாது. பல நூற்றாண்டுகளின் மூட நம்பிக்கை மற்றும் கொடுங்கோன்மையின் வாரிசுகள் அவர்கள். முதலில் புரோகிதத்துவத்தை வேருடன் பிடுங்கி எறியுங்கள். வாருங்கள், மனிதர்களாக ஆகுங்கள். உங்கள் குறுகிய வலைகளிலிருந்து வெளியேறி பார்வையை விரியுங்கள். நாடுகள் முன்னேறுவதை பாருங்கள். மனிதனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்கள் நாட்டை நேசிக்கிறீர்களா? அப்படியானால் வாருங்கள். உயர்ந்த சிறந்த விஷயங்களுக்காக நாம் பாடுபடுவோம். பின்னால் திரும்பி பார்க்காதீர்கள். அது மட்டும் வேண்டாம். மிக அன்புக்குரியவர்கள், மிக நெருங்கியவர்கள் புலம்புவதை கண்டாலும் திரும்ப வேண்டாம். பின்னால் பார்க்காதீர்கள். முன்னோக்கி செல்லுங்கள். குறைந்தது 1000 வாலிபர்களின் பலியையாவது இந்தியா வேண்டி நிற்கிறது. வாலிபர்களையே தவிர மிருகங்களை அல்ல என்பதை மனதில் கொள்ளுங்கள். இறுகிப்போன உங்கள் நாகரிகத்தை உடைத்தெறிய இறைவனாலேயே கொண்டு வரப்பட்டுள்ள கருவியாக இருந்து வருகின்றது ஆங்கில அரசாங்கம். அந்த ஆங்கிலேயர்கள் காலூன்ற இடம் அளிக்க உதவிய முதல் மக்களை தந்தது சென்னை தானே. அந்த சென்னை இப்போது எத்தனை பேரை தர தயாராக உள்ளது? சுயநலமற்றவர்களான முழு ஆற்றலுடன் பணி செய்ய வல்ல ஏழைகளிடம் அனுதாபம் கொள்கின்ற, பசித்து கிடப்பவர்களின் வாய்க்கு சோறு தருகின்ற, பொதுமக்களுக்கு அறிவு கல்வி தருகின்ற, உயிரை கொடுத்தாவது இத்தகைய புதியதொரு சமுதாய நிலையை உருவாக்க பாடுபட தயாராக உள்ள எத்தனை பேரை சென்னை தரப்போகிறது? உங்கள் மூதாதையர்களின் கொடுங்கொன்மையால் மிருக நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளவர்களை மனிதர்களாக்குவதற்காக உயிர் போகும் வரையில் பாடுபட தயாராக உள்ள எத்தனை பேரை தந்துதுவ சென்னை ஆயத்தமாக உள்ளது அப்படின்னு கோபமாக எழுதிட்டு பின்னால் பின்குறிப்புன்னு எழுதியிருக்கிறாரு. அமைதியாக, பரபரப்பின்றி உறுதியாக செய்யப்படுகின்ற செயலை வேண்டியது.
பத்திரிகை பாராட்டுகளும் பெயரை பிரபலப்படுத்துகின்ற ஆர்ப்பாட்டங்களும் தேவையில்லை. இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பின்குறிப்பில் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தில் அவர் போன ஊர், அவர் பார்த்த கலாச்சாரங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. இதை விட முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு, ஆங்கிலேயர்களுக்கு ஏன் அடிமைப்பட்டு இருக்கீங்க, வெளியில் வந்து வெளியுலகத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாமளும் வந்து நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெளியில் போய் பார்த்து நிறையா பேர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நாம் எவ்வளவோ நல்ல நிலைமையில் இருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. பிறருடைய கஷ்டத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கஷ்டம் பரவாயில்லன்னு நினைக்கும் போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த கடிதத்திலேருந்து நம்ம கற்றுக்குறோம். நல்லா இருக்குது தானே? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.